Welcome to PGTRB coaching center. This coaching center வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் கொடுத்துருப்பேன், ப்ளஸ் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருப்பேன். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் ப்ளீஸ் கால் திஸ் நம்பர். சரிங்களா? ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் பயோடெக்னாலஜி பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்ஸு என்னென்ன பிரின்சிபிள்ஸு, பிளாஸ்மேட்ஸு என்னென்ன, அப்புறம் அது ரிலேட்டட் கான்செப்ட்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ், இது ரிலேட்டட் எம்சிக்யூஸ் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். சரிங்களா? ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டுடே we are going to see about applications of biotechnology. ஸோ இந்த பார்ட் 2ல வந்து applications of biotechnology நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ let's get into the first question straight away. ஸோ உங்களால் தெரிஞ்ச சால்வ் பண்ண பாருங்களா. ஸோ BT cotton variety that was developed by the introduction of toxin gene of Bacillus thuringiensis. ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஸோ பிளான்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஜீன் பார்த்தோம்னா பேசிலஸ் thuringiensis அந்த புரோட்டோடாக்சின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதோட ஜீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து க்ரை ஜீன் சொல்லுவோம், CRY ஜீன். சரிங்களா? ஸோ இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். ஸோ திஸ் ஆக்சுவலி டெவலப்டு பை தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டாக்ஸின் ஜீன் ஆஃப் பேசிலஸ் thuringiensis that is actually resistant to pest. சரிங்களா? ஸோ பெஸ்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வந்து அந்த BT காட்டன் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைடு இதெல்லாம் வந்து இதுலேருந்து நம்ம நேச்சுரலாக வந்து காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஆக்சுவலி இன்செக்ட் பெஸ்ட். சரிங்களா? தேர் ஆக்சுவலி ரெசிஸ்டன்ட் டு திஸ் பெஸ்ட். அது ஞாபகம் வச்சுங்க. So let's go to the next one. What triggers the activation of prototoxin to active toxin of Bacillus thuringiensis? ஸோ பயோடெக்னாலஜியில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் இது நம்ம பேசியிருக்கோம். இது நடத்தும்போது நான் க்ளீனாக சொல்லியிருக்கேன். சரி, நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Bacillus thuringiensis அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு பாக்டீரியா. அதோட க்ரைஜீன் தான் எடுத்து நம்ம இந்த பிளான்ட்ல வைப்போம். எதுன்னு பார்த்தோம்னா BT காட்டன்ல நம்ம வைப்போம். சரிங்களா? ஸோ BT காட்டன்ல வச்ச பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த போல்வம் வந்து அந்த BT காட்டனை வந்து அதோட தழைகளோ இல்லை அதோட ஸ்டெம்ஸோ வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற க்ரைஜீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாவே, ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்க அந்த புரோட்டோடாக்சின் வந்து அந்த போல்வமும் சாப்பிட்றோம். சரிங்களா? அந்த புரோட்டோடாக்சின் வந்து டாக்ஸினை எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட அல்கலைன் pHல் தான் மாறும். ஸோ அந்த போல்வமோட கட்டோட pH என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்கலைன், ஸ்லைட்லி மோர் தென் நியூட்ரல். சரிங்களா? மோர் தென் நியூட்ரல், க்ளோஸ் டு 7.5 இல்லை 8 இருக்கும். ஸோ அதுலன்னு பார்த்தோம்னா அல்கலைன் pH. அப்போ வந்து இந்த புரோட்டோடாக்சின் வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த போல்வம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் மெத்தட்ல எப்படி வந்து பெஸ்டிசைடு யூஸ் இல்லாம நம்ம இந்த பிளான்ட்ஸை காப்பாதுது யூசிங் த டெக்னாலஜி கால் RDNA டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அல்கலைன் pH. ஸோ இந்த போல்வமோட கட்டோட pH, அதோட இன்டெஸ்டினோட pH என்னன்னு பார்த்தோம்னா அல்கலைன். சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து இந்த இன்ஆக்டிவ் டாக்ஸின் வந்து புரோட்டோடாக்சின் வந்து இதுவா மாறுது, புரோடாக்சின் வந்து டாக்ஸினா மாறுது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி pH present in the bollworm. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இது பார்ப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். செட்லையும் இது அடிக்கடி கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் கோல்டன் ரைஸ்? சில கோல்டன் ரைஸ்ல வந்து இது இட்ஸ் ஹைலி அட்வான்ஸ்டு ஒன்னு. எது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு கோல்டன் ரைஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஆக்சுவலி ரிச் இன் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ enriched with a gene from the
டேஃபோடில் சரிங்களா, அந்த ஜீனோட இந்த டேஃபோடில் ஜீனோட எடுத்து வந்து இந்த கோல்டன் ரைஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இட் ஆக்சுவலி என்ஹான்சஸ் தி விட்டமின் ஏ குவாலிட்டி இன் தி ரைஸ், கோல்டன் ரைஸ்ல. ஸோ இது ஒரு முக்கியமான டெக்னாலஜி. இது ஆக்சுவலி வந்து பிளான்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிஜி ஜுவாலஜி படிச்சாலும் இது பேசிக்ஸா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ், இது கொஞ்சம் படிங்களேன். இன் RNAi, RNAiனாவே RNA இன்டர்ஃபேரன்ஸ்னு அர்த்தம். RNA வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. RNA interfere, the genes are silenced using what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த RNA interference இல்லைன்னா silencing of RNA அப்படின்னு பார்த்தோம்னா இது it actually talks about double standard RNA. ஆல்வேஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம இந்த டிஆர்பிலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ RNA இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு நம்ம ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருக்கேன். சில கிளாஸ் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிளஸ் RNA இன்டர்ஃபரன்ஸ்ல என்ன ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா ஆக்சுவலா RNAs ஆல்வேஸ் வந்து ஆப்வியஸ்ல வந்து மோஸ்ட்லி தே ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்டு. பட் இந்த கேஸ்ல வந்து RNA சைலன்சிங் வந்து இட் இஸ் ஆக்சுவலி மீடியேட்டட் பை டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமான டெக்னாலஜி இன் RDNA டெக்னாலஜி, ஞாபகம் வச்சுங்க. And this again goes back to the plant material. இங்க பாருங்களேன். So which part of the tobacco plant is infected by incognita? So இது ஆக்சுவலா வந்து இந்த tobacco plant which is infected by infected in the எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா it is always in the root region. சரிங்களா, it is always in the root region. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, okay. So let's go to the sixth one. Golden rice is genetically modified crop plants where the incorporated gene is meant for biosynthesis of vitamin A. சரிங்களா, ஸோ கோல்டன் ரைஸ்ல வந்து ஒரு ஜீன் எது வச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த ஜீன் வந்து தட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் ஏ. ஸோ அந்த கோல்டன் ரைஸ் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் ஏல வந்து எல்லா விட்டமின்ஸும் நம்ம படிச்சிருக்கணும். சரி, என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து விட்டமின் ஏ. இதுக்கு முந்தான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து சிம்பிளா கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் வச்சுங்க. And let's go to the seventh questions. See here, in BT cotton, the BT toxin present in the plant tissue as prototoxin is converted into active toxin, which is due to the presence of alkaline pH in the incoming பெஸ்ட், இன்கமிங் பெஸ்ட். இதுதான் இந்த ஆன்சர் இருக்கும். இல்லை சரி, இப்போதான் வந்து அது இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், ஞாபகம் வச்சு. ஸோ அல்கலைன் பிஹெச் தான் which is responsible for converting protoxin into toxin, ஞாபகம் வச்சுங்க. ஸோ செவன்த் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா this actually presence of conversion factors in the insect gut. So conversion factor it is actually a physiological factor which is related to pH. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம டஃபா கொஸ்டின்ஸ் போவோம், அப்பதான் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய தெரியும். சரிங்களா, so let's see the 8th question. The crop engineered for glyphosate or resistant or tolerant to what கேட்டிருக்காங்க. This is actually tolerant to herbicides. இது முக்கியமானது. ஸோ பிளான்ட் பயோடெக்னாலஜில இது நம்ம பார்ப்போம். ஸோ ஹெர்பிசைட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி இது வந்து டாலரண்ட், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லெட்ஸ் see the 9th question. So let's see the 9th question. Which of the following BT crops is being grown in India by farmers? எது வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து இந்தியாவில் எந்த பிடி கிராப்ஸ் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா காட்டன். இதுதான் அதான் பார்த்தோம். பிடி வெரைட்டில மேக்ஸிமம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா காட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். காட்டனோட ஈல்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய விவசாயிகளும் வந்து பயன்படுத்துறாங்க. பிடி காட்டன் தான் பயிரிடுறாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து காட்டன். ஓகே, லெட்ஸ் கோ டு தி 10th one. ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குன்னு பார்ப்போம். So RNA interference. In RNA interference,
involves வாட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சுவலி a double standard RNA. டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா RNA இன்டர்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா silencing of specific mRNA due to complementary RNA. சரிங்களா? ஸோ RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்து தனியாகவே வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ பயோடெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் டிஆர்பியில் வரும். ஏன்னா இது வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இதை நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிபிக் mRNA. RNA இன்டர்ஃபரன்ஸ்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிபிக் mRNA that is actually produced in the pest. சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் நிறுத்தும் நான் கிளீனா சொல்லியிருக்கேன், அந்த இன்செக்ட்ஸுக்கு தேவையான mRNA இருந்தாதான் அதுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும். ஆனா அந்த இன்செக்ட்ஸ் வந்து அந்த பிளான்ட்ல வந்து சாப்பிடும்போது இன்செக்ட்ஸ் வந்து அந்த பிளான்ட்ல வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்செக்டோட mRNAவும் நம்ம ஆல்ரெடி இன்செர்ட் பண்ண ஜீனோட mRNAவும் சேம் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்டரியா இருந்துச்சுனாவே அந்த mRNA வந்து இன்செக்டோட mRNA வந்து இந்த பிளான்டோட mRNAவும் இந்த இன்செக்டோட mRNAவும் வந்து பைண்ட் ஆகும். ஸோ அதுக்கு பிளான்ட்டுக்கு அந்த இன்செக்டுக்கு தேவையான அந்த பெஸ்ட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து சின்சைஸ் பண்ண முடியாது. அதனால அந்த இன்செக்ட் வந்து இறந்து போயிடும். இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதான் வந்துன்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜி இன் பயோடெக்னாலஜி. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்பவுமே வந்து அந்த பெஸ்டோட mRNAவும் அந்த எந்த பிளான்ட்ல நம்ம அந்த ஜீன் இன்செர்ட் பண்ணணுமோ அந்த ஜீன்ல இருந்து என்ன வருதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி mRNA வரும். அந்த mRNAவும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கிறதுனால இது ரெண்டும் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆச்சுனாவே அப்போ அந்த புரோட்டீனுக்கு அந்த இன்செக்டுக்கு தேவையான புரோட்டீன் வந்து அந்த mRNA வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. இதனால வந்து அந்த இன்கமிங் பெஸ்ட் வந்து இறந்து போயிடும். இதுதான் வந்து அந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுவும் பார்ப்போம். Consumption of which one of the following foods can prevent the kind of blindness associated with vitamin A? இது நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு முதல்ல நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கோல்டன் ரைஸ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, tobacco plants resistant to a nematode have been developed by introduction of DNA that produces what அப்படின்னு கேட்டிருக்காங்க. That produces both sense and antisense RNA. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இப்பதான் வந்து RNA சைலன்சிங் எல்லாம் பார்த்திருப்போம். RNA சைலன்சிங் பார்த்தோம்னா அந்த நெமட்டோட் பாரசைட் வந்து இந்த டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அந்த டொபாக்கோ பிளான்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜீனை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். அந்த ஜீனை இன்செர்ட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜீன் வந்து mRNA வந்து நிறைய mRNA ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த mRNA சீக்வன்ஸும் அந்த பெஸ்டோட mRNA சீக்வன்ஸும் சிமிலரா இருக்கிறதுனால அது ரெண்டும் பைண்ட் ஆயிட்டு அந்த பெஸ்டுக்கு தேவையான புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்ணாம போயிடும். அதனால வந்து அந்த இன்செக்ட் வந்து இறந்து போயிடும். அந்த நெமட்டோட் பாரசைட் வந்து இறந்து போயிடும். இதுதான் வந்து அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லயே பார்த்தோம். இது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் த சேம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இது சேம் கொஸ்டின் தான், பட் இட் இஸ் ஆக்சுவலி ஆஸ்க்ட் இன் தி different pattern. ஞாபகம் வச்சுங்க. So let's get to the 13th question. The process of RNA interference இது என்னன்னு பார்த்தோம்னா இன் ஷார்ட்ல வந்து RNA ஐன்னு கேட்டிருக்காங்க. ஸோ RNA ஐன்னு வந்துச்சுனாவே நம்ம அப்படியே பயந்துடக்கூடாது. அது ஒன்னே இல்லை, RNA interference தான். So has been used in development of plants resistant to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is actually used to develop the plants which is actually resistant to nematode parasite. சரிங்களா? அதான் விஷயம். ஸோ நீங்க ஆல்ரெடி தியரிட்டிக்கலா படிச்சீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு அந்த 1 மார்க் படிங்கன்னா தெரியும். ஸோ நீங்க டிஆர்பி எழுதி சக்சஸ் ஆகணும் அப்படின்னாவே
நம்ம முதல்ல பண்ண வேண்டியது தியரிட்டிக்கலா படிச்சுட்டு பிறகு வந்து நம்ம கொஸ்டின்ஸ் உடனடியே போட்டு பார்க்கணும். அப்பதான் அந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரியுதா இல்லையா நமக்கே நம்மளே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ டைம் கன்ஸ்டன்ட் நிறைய இருக்கு. நம்ம நிறைய ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சீக்கிரமா வந்து இன்னும் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் டு தி 14th கொஸ்டின். See, Bacillus thuringiensis forms protein crystals which contain insecticidal protein. This protein is called this protein is actually called as this protein actually binds with the epithelial cells of midgut of insect that actually makes spore. சரிங்களா? அந்த இன்செக்டோட கட்டோட எபித்திலியல் செல்ஸ் வந்து போயிட்டு அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த எபித்திலியல் செல்ஸ் வந்து போர் வந்து போடுது. போர் என்னன்னா ஹோல் வந்து உண்டு பண்ணுது. அதனால அந்த இன்செக்ட் வந்து they actually get killed by this protoxin. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா இது நம்மளுக்கு பாட்னி சைட்லையும் கேட்பாங்க, பட் பிளஸ் வந்து ஜுவாலஜி சைடும் இது பண்ணுவாங்க. ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் யூ கேன் நாட் ஆக்சுவலி செப்பரேட் பாட்னி ஃப்ரம் ஜுவாலஜி அண்ட் ஜுவாலஜி ஃப்ரம் பாட்னி. ஸோ ரெண்டு கான்செப்டுமே நீங்க படிச்சாகணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, let's see the 15th question. Silencing of mRNA has been used in producing transgenic plants resistant to இப்பதான் நம்ம பார்த்தோம். So that is actually the same questions, but it's a different version of the same question. ஞாபகம் வச்சுங்க. The plant which is resistant to nematode parasite. ஞாபகம் வச்சுங்க. And GMO அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிரிஞ்சால் இன் இந்தியா ஹாஸ் பின் டெவலப்டு ஃபார் அப்படின்னு போட்டுருக்காங்க, which is actually developed for insect resistant பிரிஞ்சால். சரிங்களா? இப்போ ரீசெண்டா வந்து GMO அதான் பார்த்தோம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடோட கத்திரிக்காய் பார்த்தோம்னா கத்திரிக்காய் வந்து அதுல பூச்சியே வராது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிரிஞ்சால அதுல பூச்சி வந்து அஃபெக்ட் பண்ணாது. முக்கியமான கான்செப்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் வந்து for 16 is A. ஞாபகம் வச்சுங்க. And let's go to the 17 questions. Some of the characteristics of BT cartons are அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். இது ஆன்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் BT கார்ட்டனோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தா தேர் ஹை ஈல்டு. சரிங்களா? BT கார்ட்டனோட விளைச்சல அதாவது மகசூல் அதிகமா தரும். பிளஸ் வந்து தேர் ஆக்சுவலி ரெசிஸ்டன்ட் டு போல்வோம். ஸோ இதுதான் முக்கியமான ரெண்டு பண்புகள். எதோடன்னு பார்த்தா BT கார்ட்டனோட முக்கியமான பண்பு எதுன்னு பார்த்தோம்னா தேர் ரெசிஸ்டன்ட் டு போல்வோம் அண்ட் ஹை ஈல்டு தரும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இப்போதான் வந்து பயோடெக்னாலஜி படிக்கிறீங்கன்னா கான்செப்ட் முதல்ல தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ஒன் வேர்டுக்கே வரணும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒன் வேர்டு போடாம நீங்க கண்டிப்பா PGTRBல வந்து நீங்க கிளியர் பண்ணவே முடியாது. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ தி 18th question is about பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் பார்த்துப்போம். அண்ட் இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஆஃப் டிரான்ஜெனிக் பாஸ்மதி ரைஸ் இஸ் அபவுட்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்மதி ரைஸ்ல முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா இட் கிவ்ஸ் ஹை ஈல்டு அண்ட் இட் இஸ் ரிச் இன் விட்டமின் ஏ. ரிச் இன் ஆக்சுவலா பாஸ்மதி ரைஸ்ன்னு ஒன்று பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா கோல்டன் ரைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ போத் ஆர் மோரலஸ் சிமிலர். சரிங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் ட்ரூ அபவுட் 19th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ட்ரூ அபவுட் BT டாக்ஸின்? வாட் இஸ் ட்ரூ அபவுட் BT டாக்ஸின்? ஸோ BT டாக்ஸின் பொறுத்த வரைக்கும் எது வந்து உண்மை? ஞாபகம் வச்சுங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ரீடிங்லேயே வந்து ரீட் கரெக்டாக பண்ணாதான் நீங்க ரீடிங் வந்து கரெக்டாக முடிச்சாதான் ஆன்சர் கரெக்டாக வந்து நீங்க டிக் பண்ண முடியும். நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நிறைய படிச்சிருப்போம். 2 years 3 years இல்லை 3 months எல்லாம் படிச்சிருப்பாங்க. பட் நீங்க கொஸ்டின்ஸ் எப்படி ரீட் பண்றீங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இதை வச்சுதான் நீங்க வந்து செலெக்ஷனு அண்ட் நான் செலெக்ஷன் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. So questions read பண்ணும்போது be careful. So what is true ன்னு கேட்டிருக்காங்க. The concerned bacillus as antitoxin, the inactive protoxin gets converted into active form in the main insect. This is actually true. So answer for this 19th question is option D. இது நம்ம நிறையவே பார்த்தோம். ஞாபகம் வச்சுங்க.
The inactive protoxin வந்து gets converted into active form in the insect gut. ஞாபகம் வச்சுங்க. This is actually true with regard to BD toxin. ஞாபகம் வச்சுங்க. So let's go to the challenging questions. வேற எதனா வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க பார்ப்போம், இல்ல பெருசா இருக்கும் பார்ப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே, 21st questions பார்ப்போம் பாருங்க. The bacterium ஏன் பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ், ஏன் பிடி காட்டணும்னா இதோட ஜீன் தான் தூக்கி வச்சிருப்போம். அதாவது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிலஸ், டி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் துரிஞ்சினிசிஸ். இது முக்கியமான ஒரு கான்செப்ட். தயவுசெய்து இது வந்து பேசிக்கு, இது ஆக்சுவலா தெரியுன்றதுக்காக நான் இது சொல்லல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. பேசிலஸ் பிடினாவே பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ், அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த பாக்டீரியம் Bacillus thuringiensis is widely used in contemporary biology as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஆஸ் இன்செக்டிசைட். திஸ் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஆஸ் இன்செக்டிசைட். ஏன்னா இதோட கிரை ஜீன் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா பிடி காட்டன்ல இன்செர்ட் பண்ணுவோம். அந்த ஜீன் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா புரோடாக்சின் சிந்தசைஸ் பண்ணுது. அதனால எந்த போல்வமும் வந்து அட்டாக் பண்ணா அந்த போல்வம் இறந்து போகுது. இது ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பேசிக்கே இதுதான். சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஆன்டிசென்ஸ் டெக்னாலஜி? இப்போதான் நம்ம பார்த்தோம். பட் இட்ஸ் இந்த டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான க்ளூ. சரிங்களா? சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ். சரிங்களா? என்னன்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ். ஞாபகம் இருக்குங்களா? RNA interference. So அதை வச்சு நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். So when a piece of RNA that is complementary in sequences is used to stop expression of a specific gene. So RNA interferenceல நம்ம முக்கியமா பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். ஞாபகம். So when a piece of RNA that is actually complementary. So complementary அப்படின்னாவே இப்ப பாருங்க, இன்செக்டோட mRNA வந்து A இருக்கு, டி இருக்காது, யூ இருக்கும் எம்ஆர்என்ஏல. அப்புறம் ஜி இருக்கு, சி இருக்கு, சி இருக்கு. இது வந்து எது இந்த அந்த நெமட்டோட எம்ஆர்என்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா அந்த செடியில வந்து ஒரு ஜீன் இன்செர்ட் பண்ணுவோம். அது ஜீன்ல இருந்து வரக்கூடிய எம்ஆர்என்ஏ வந்து இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ இருக்குன்னா இங்க என்ன இருக்கணும், டி இருக்கணுமா? ஸோ டிக்கு பதில் இங்க யூ இருக்கும் எம்ஆர்என்ஏல. அப்புறம் இங்க டீனா இங்க ஏ இருக்கும், இங்க சி இருக்கும், இங்க ஜி இருக்கும், இங்க வந்து ஜி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து அந்த யாரோடன்னு பார்த்தோம்னா அந்த நெமட்டோட் பாரசைட்டோட எம்ஆர்என்ஏ ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் தியர் ஓன் ப்ரோட்டீன்ஸ். அது ஒண்ணு. அதுக்கு நேர காம்ப்ளிமெண்டரியா வந்து நம்ம பிளான்ட்ல உற்பத்தி பண்ற ஒரு எம்ஆர்என்ஏ இருக்கும். இந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாப் பண்றதுக்கு இந்த எம்ஆர்என்ஏ போய் பைண்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் அப்போ எம்ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸோ அப்போ இது பைண்ட் ஆயிடுச்சுன்னா டபுள் ஸ்டாண்டர்டா மாறும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து அந்த நெமட்டோட் பாரசைட்ல நடக்காது. அதனால அந்த நெமட்டோட் பாரசைட் வந்து இறந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஆன்டிசென்ஸ் டெக்னாலஜி. ஆன்டிசென்ஸ் டெக்னாலஜி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கான்செப்ட் இன் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தி ஆன்சர் இஸ் ஏ. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி 23rd question. 23rd, read the questions. Cry1 endotoxin obtained from Bacillus thuringiensis are effective against. That is actually effective against bollworm. சரிங்களா? ஸோ முக்கியமான கான்செப்ட் பாருங்க. பிடினாவே போல்வார்ம், பி அண்ட் ஞாபகம் வச்சுங்க பிடி காட்டன். ஞாபகம் வச்சுங்க. இந்த நெமட்டோட் பாரசைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்டை வந்து டேமேஜ் பண்றது பார்த்தா இந்த நெமட்டோட் பாரசைட்டோட வேலை. அப்போ அதோட ஈல்ட வந்து நம்மளுக்கு குறைக்குது. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிசென்ஸ் டெக்னாலஜி இல்லைன்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெமட்டோட் பாரசைட்டை வந்து கில் பண்றதுக்கு. ஸோ RNAi for nematodes and this one Bacillus thuringiensis for bollworms. So the answer is B, bollworm.
ஓகே, வேற என்ன கொஸ்டின்ஸ் வேற என்ன டஃபா கொடுத்துருப்போம் பார்ப்போம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், அதை நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. தென் இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கோல்டன் ரைஸ்னாவே நம்மளுக்கு விட்டமின் ஏ ஞாபகம் வரணும், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் tobacco. So the first transgenic crop was then this is actually tobacco. சரிங்களா, the first transgenic crop வந்து எதுன்னு பார்த்தோம்னா டொபாக்கோ தான், ஞாபகம் வச்சுங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபாலோயிங் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு கொஸ்டின்லயே வந்து நம்ம 4 கொஸ்டினை பார்ப்போம். சரிங்களா, சரி பண்ணுங்க. 30வது கொஸ்டின், பிடி காட்டன் அடினோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி அண்ட் ஆர்என்ஏ அண்ட் பிசிஆர் எதுக்கு வச்சுங்க. பிடி என்ன சொல்லுவோம், பிடினா என்னது, பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ் அண்ட் அடினோசின் டிஅமினேஸ் ஜீன் தெரப்பி. சரிங்களா, எஸ்சிஐடி. சரிங்களா, எஸ்சி என்ன, சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ். இதுதான் வந்து என்ன பண்ணுவோம், அடினோசின் டிஅமினேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூனாலஜில நம்ம பார்ப்போம். இம்யூனாலஜில வந்து அடினோசின் டிஅமினேஸ் அப்படின்ற இந்த என்சைம் வந்து குறைபாடா இருந்துச்சுன்னா அந்த சைல்டுக்கு என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா டி செல் வந்து மெச்சூர் ஆகாது. ஸோ டி செல் மெச்சூரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து வில் பி ஸ்டாப்டு. இந்த என்சைம் வந்து டெபிஷியண்டா இருந்துச்சுன்னா, குறைபாடா இருந்துச்சுன்னா, ஸோ அதனால வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அதை முதல்ல வந்து கியூர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஒரு 4 இயர் கேர்ளுக்கு தான் இந்த நோயை வந்து கியூர் பண்ணாங்க த்ரூ ஜீன் தெரப்பி, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிசிஆர் ஆர்என்ஏன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆக்சுவலி செல்லுலார் டிஃபென்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிசிஆர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் டிடெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுங்க. So the answer is this one. Answer is A. Okay. Let's go fast. ஒரு கொஸ்டின்ஸுக்கு டக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி புரிஞ்சு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சக்சஸ் வந்து இருக்கு. ஸோ யுவர் சக்சஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரீடிங் கேப்பபிலிட்டி ஆஃப் ஏ கொஸ்டின். சரிங்களா, ஒரு கொஸ்டின் நீங்க எப்படி ரீட் பண்றீங்களோ அதை பார்த்து தான் உங்களுக்கு மார்க் வர்றது இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. சரிங்களா, யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்லோ அண்ட் ஸ்டடி while reading the questions. Not in which of the following statement is not correct. சரிங்களா, so let's see the 31st questions. எது வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. In man, insulin is synthesized as a pro-insulin, ஞாபகம் வச்சுங்க. as a pro-insulin, அது ஓகே கரெக்ட் தான், pro-insulin தான் இருக்கும். And the pro-insulin as an extra peptide called C-peptide. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். And the functional insulin has A and B chains linked together by hydrogen bonds. No, this is wrong. இன்சுலின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A chain and B chain linked by sulfide bond. சரிங்களா, linked by sulfide bond. ஸோ இதுதான் வந்து சல்ஃபர் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் என்னன்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனைன். இது ரெண்டுன்னா என்னன்னு பார்த்தோம்னா சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ். ஸோ சல்ஃபர் பாண்டு தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும் எங்க ப்ரோட்டீன்ல. அப்போ வந்து ஹைட்ரஜன் பாண்டு இருக்காது. அப்போ இது ராங்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து சி. அண்ட் டி ஆப்ஷன் பார்ப்போம். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஈகோலை. தட் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். எது தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் தப்பு. சரி, ஆப்ஷன் வந்து இது சி தான் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாவே ஃபங்க்ஷனல் இன்சுலின்னாவே ப்ரோ கேரட்ல என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான டிராபேக் இருக்கு. சரிங்களா, ஸோ ப்ரோ கேரட்ல வந்து ஏ செயினும் பி செயினும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதோட சேர்ந்து சி செயினும் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து ப்ரோ இன்சுலின். ரியல் இன்சுலின் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏ பெப்டைட் அண்ட் பி பெப்டைட் இருந்தாவே போதும், சி பெப்டைட் இருக்க தேவையில்லை.
சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈக்குவலைல எல்லாம் வந்து பார்த்தா சீஸ் செயினுமே வந்து உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகும். ஆனா வந்து அந்த போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மெஷினரி ப்ரோகாரியோட்ஸ்ல கிடையாது. பட் யூகாரியோட்ஸ்ல இருக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஆன்சர் இஸ் 31st வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Which kind of which kind of therapy was given in 1990 to a 4-year-old girl with adenosine deaminase? ADA-னாவே நான் என்னன்னு சொன்னேன், இப்பதான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்க. So that is actually done through a process known as gene therapy. ஜீன் தெரப்பி வந்து 2 டைப் இருக்கு. என்ன தெரப்பி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மினல் ஜீன் தெரப்பி அண்ட் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி. அந்த ஜெர்ம் லைன்னாவே என்ன பார்த்தோம்னா, தட் இஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். அந்த ஜீன் தெரப்பி தட் இஸ் ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து ஹெரிட்டபிள் கேரக்டர். இந்த சொமேட்டிக் வந்து பார்த்தோம்னா தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே கைஸ், 33 questions பார்ப்போம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ தி டூ பெப்டைட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஆர் லிங்க் டுகெதர் பை, இப்பதான் பார்த்தோம், டைசல்ஃபைட் பாண்ட். என்ன பாண்டு? டைசல்ஃபைட் பாண்ட். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்களே பார்த்து வந்துங்க. 34th பாருங்க. The first human hormone produced by recombinant DNA technology னா this is always இன்சுலின். திஸ் இஸ் ஆல்வேஸ் இன்சுலின். என்ன பார்த்தீங்கன்னா, லில்லி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான் வந்து முதல்ல வந்து இந்த இன்சுலின் வந்து உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அடிஷனல் பாயிண்ட், லில்லி அண்ட் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. வேற என்ன டஃப்பான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னா, அடினோசின் டிஅமினேஸ் தான் நம்ம இது பார்த்தோம், ஏதாவது நமக்கு தெரியும். அண்ட் தென் கம்ஸ் தி which one of the following is now being commercially produced by biotechnological procedures? அது எதுன்னு கேட்டிருக்காங்க. that is actually insulin. ஞாபகம் வச்சுங்க. 37th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி. ஞாபகம் வச்சுங்க. let me erase it. மாத்தி அதே தான் கேட்டிருக்காங்க. அந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி பார்த்து அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஹியூமன் இன்சுலின் இஸ் பீயிங் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் எ டிரான்ஜெனிக் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஈகோலை. எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, கமர்ஷியலி வந்து ப்ரொடியூஸ்டு சிந்தசைஸ்டு இன்சுலின் வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஈகோலை ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜி. அதாவது ஈகோலையிலேருந்து தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 40. ELISA is used to ELISA அப்படின்னு பார்த்தோம்னா enzyme linked immunosorbent assay. இது நிறைய வந்து யூஸ் ஆகும். என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வந்து பைண்டிங் வச்சு வந்து இந்த எலைசாவை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி எலைசா இஸ் யூஸ்ட் ஃபார், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருக்கும். ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜில நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி எலைசால வந்து என்னன்னு பார்த்தோம்னா குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. சரிங்களா? நம்ம உடம்புல எவ்வளவு ஆன்டிஜன் இருக்கு, எவ்வளவு ஆன்டிபாடி இருக்கிறத குவான்டிஃபை பண்றதுக்கு எலைசாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹெச்ஐவியோட மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜி எதுன்னு பார்த்தோம்னா எலைசா தான். சரிங்களா? ஸோ ஹெச்ஐவி வந்து ஃபைனலா வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா எலைசா தான். ஞாபகம் வச்சுங்க. ஸோ 40 கேன்சர் வந்து அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ஞாபகம் வச்சுங்க. வேற த கீ ரீஜென்ட் இஸ், எலைசால வந்து ஒரு கீ ரீஜென்ட் எதுன்னு பார்த்தோம்னா அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இந்த அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல வந்து 5' எண்ட்ல வந்து மெத்திலேஷன் வந்து டிமெத்திலேட் பண்ணுவோம். அது மெத்தில் குரூப் வெளியே, அந்த பாஸ்பேட் குரூப் வந்து வெளியே எடுத்துனாவே நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஸ்ட்ராண்ட் திரும்பவும் வேற ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸோட ஜாயின் ஆகாது. ஸோ அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் எலைசா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸை பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஸோ
ப்ளீஸ் நமக்கு வந்து டைமே இல்லை சரிங்களா. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கொஷின்ஸாவது பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து கம்மிங் பிஜிடிஆர்பிஐ ஜுவாலஜியை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நான் வந்து சைக்காலஜி கொஷின்ஸும் நம்ம போடுறோம், அதையும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் என்கொயரி சரிங்களா. ஸோ நான் வச்சுங்க. அண்ட் ஐ வில் see you in the next video. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ they will also be really benefited from this video. So thank you so much for watching this.